எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்னைக்கு நாங்க பார்க்க போற டாபிக் என்னன்னு சொன்னா, பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களுக்கு முன்னாக ஒரு மூட் ஸ்விங் ஒன்று இருக்கும். அவர்களது மூட்ல ஒரு சேஞ்சஸ், பிசிக்கலி சில வருத்தங்கள் இருக்கும். அது இல்லாம மூட்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கும். இதை நாங்க ப்ரீமென்ஸ்ட்ருவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரீமென்ஸ்ட்ருவல் மூட் சேஞ்சஸ்ல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது, அதால என்னென்ன பாதிப்புகள் நடக்குது, அதுக்கு நாங்க எப்படி அதை கையாளலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கறது தான் இந்த வீடியோவோட நோக்கமாக இருக்கு. பொதுவா இந்த காலத்துல அதாவது மாதவிடாய் வாரத்துக்கு 1 தொடக்கம் 2 வாரங்களுக்கு முன்னர் பெண்களுக்கு ஒருவித தலைவலி வர்றது, அடுத்தது உடல்ல ஒரு சோர்வு இருக்கிறது, வயிறு ஊதினதாக ப்ளோட்டிங்னு சொல்லுவோம், ஊதின மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் உடலியல் ரீதியான பிரச்சனைகள்ல சிலதாக குறிப்பிடலாம். இது இல்லாம மூட்ல, மனநிலையில என்ன மாதிரி மாற்றங்கள் வரும்னு சொன்னா, எதற்கெடுத்தாலும் எரிச்சல், ஒரு இரிட்டபிலிட்டி ஒன்று இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கோபம் வரும். அது இல்லாம எது பேசினாலுமே ஒரு விரக்தி மனப்பான்மை அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அடுத்தது அடிக்கடி கவலை வாரது. மற்றது ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க, சின்ன விஷயத்துக்குமே உடனே அழக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் இந்த ப்ரீமென்ஸ்ட்ருவல் மூட் ஸ்விங்குக்குள்ள வர சில மனநிலை சம்பந்தமான உளவியல் மாற்றங்களாக இருக்க போகுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் நாங்க. இது ஏன் இந்த மாதிரியான மாற்றங்கள் வருது அப்படின்னு சொல்லி, இது ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ். உங்களுக்கு பீரியட்ஸ் வாரத்துக்கு 1 தொடக்கம் 2 வாரங்களுக்கு முந்தி உங்களோட ஹார்மோன்ல ஒரு ஃபிளக்சுவேஷன் இருக்கும். உங்களோட ப்ரோஜெஸ்ட்ரோன், ஈஸ்ட்ரோஜன் சொல்லுவோம், செக்ஸ் ஹார்மோன்ஸ் சொல்லி, அதுல ஒரு ஒரு அபரிதமான மாற்றம் ஒன்று நடந்து கொண்டே இருக்கும். இந்த மாற்றத்துல உங்களுக்கு இந்த மாதிரியான மூட் ஸ்விங்ஸ் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது சில பேர் சாதாரணமாகவே ஒழுங்கான தூக்கம் இல்லாம, ஒழுங்கான சாப்பாடு சாப்பிடாம, அல்லது ஒரு உடற்பயிற்சி இல்லாம, வீட்டிலே இருக்கிறவங்க ஒரு உடற்பயிற்சி இல்லாம, அடுத்தது அவர்களது ஒரு வேலையை ஒழுங்கா திட்டமிட்டு முகாமைத்துவம் படுத்தாதவங்க, இப்படி சாதாரணமாகவே இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ரீமென்ஸ்ட்ருவல் மூட் ஸ்விங் கூட அஃபெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது தவிர ஏற்கனவே உளவியல் காரணிகளால பாதிக்கப்பட்டவங்க, அல்லது உளவியல் நோய்களுக்கு மருந்து எடுத்துட்டு இருக்கிறவங்க, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷனுக்கு மருந்து பாவிச்சு கொண்டு இருக்கிறவங்களுக்கும் அவங்களோட பீரியட்ஸுக்கு முந்தி இந்த மூட் ஸ்விங் அதிகமாக அஃபெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரி, இந்த மூட் ஸ்விங்ஸை நாங்க எப்படி ஹேண்டில் பண்ணலாம், இதுக்கு எப்படி நாங்க இந்த கோப் பண்ணலாம், இதுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கறது தான் இந்த வீடியோட நோக்கமாக இருக்குது. முதல்ல நீங்க உங்களோட பீரியட்ஸை ட்ராக் பண்றது இதுக்கு ஒரு நல்ல முறையாக இருக்கும். இப்ப எல்லார்கிட்டையுமே பெரும்பாலும் ஸ்மார்ட் போன் இருக்கும். ஸ்மார்ட் போன்ல உங்களுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்கும். நீங்க உங்களோட பீரியட்ஸ் ட்ராக் பண்றதுக்கு, உங்களோட கடைசியாக உங்களுக்கு எப்ப மாதவிடாய் ஏற்பட்டது அப்படிங்கறத நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா, உங்களோட சைக்கிள் உங்களோட 28 நாள் உங்களோட ரெகுலர் சைக்கிளாக இருந்துச்சுன்னா, எப்ப உங்களுக்கு அடுத்த மாதவிடாய் வரப்போகுது அப்படிங்கறத அதை ட்ராக் பண்ணும். ஸோ அதுல நீங்க மார்க் பண்ணிக்கொள்ளலாம், எப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான மூட் ஸ்விங்ஸ் வருது, எத்தனை நாட்களுக்கு முன்னுக்கு வருதுன்னு சொல்லி. ஏன்னா இது ஆளுக்கால் வேறுபடும். சிலருக்கு ஜஸ்ட் ஒரு மாதவிடாய் வாரத்துக்கு ஒரு 3-4 நாட்களுக்கு முன்னே இருக்கும். சிலருக்கு ஒரு கிழமை 2 கிழமைக்கு முந்தி இருக்கும். பிறகு சரியா போயிடும். ஸோ நீங்க அதை ட்ராக் பண்ணீங்கன்னு சொன்னா, அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நீங்க நிறைய விஷயங்கள் செய்யறது மூலமாக இதை நீங்க மேனேஜ் பண்ணலாம். அடுத்த டெக்னிக், பொதுவாகவே மாதவிடாய்க்கு முன்னரான மூட் சேஞ்சஸ் இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா நீங்க மற்றவர்களையும் விட நீங்க நிறையவே உடற்பயிற்சியில, உடல் களைப்பாகிற ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க ஈடுபடலாம். நீங்க வாக் போகலாம், அல்லது ஸ்விம்மிங் செய்யலாம், அல்லது சைக்கிளிங், ஸ்கிப்பிங், இந்த மாதிரியான உடல் ஆக்டிவிட்டீஸ் வர மாதிரி நீங்க ஏதாவது வேலைகள் செய்யலாம். நீங்க அப்படி செய்யற நேரம் எங்களோட உடல்ல எண்டோஃபைன்ஸ்ன்னு சொல்லுவோம், ஒரு கெமிக்கல் சுரக்கப்படும். இந்த கெமிக்கல் பெயினை ரிலீவ் பண்ணும். உங்களுக்கு அடி வயிற்றுல பெயின் வருது, கால்கள்ல பெயின் வருது, ஹெடேக், இந்த மாதிரி பெயினை அதை ரிலீவ் பண்ணும். அதே நேரம் உங்களோட மூடை ஸ்டெபிலைஸ் பண்ணும். மூட் ஒரு அடிக்கடி தளம்பல் இருக்காம ஒரு நிலையான ஒரு மூடாக இருக்கிறதுக்கு இந்த எண்டோஃபைன்ஸ் உதவி செய்யும். ஸோ நீங்க கிரமமா எக்ஸசைஸ் செய்யறது, உடற்பயிற்சிகள் ஈடுபடுறது கூட இதுக்கு ஒரு வழியாக இருக்கும். அடுத்தது ஒரு பேலன்ஸ் டயட் எடுக்கிறது, உங்களை நீங்களே ஹைட்ரேட் பண்ணிக்கொள்றது, நல்லாவே தண்ணி குடிக்கிறது. பேலன்ஸ் டயட்ல நீங்க ரீஃபைன் சுகர்ன்னு சொல்லுவோம், கூட அதிக வெல்லம், சீனி கொண்ட உணவுகளை நீங்க தவிர்த்து கொள்றது, காய்கறிகள், இலை வகைகள், லீஃபி வெஜிடபிளை நீங்க உங்களோட சாப்பாட்டுல சேர்த்து கொள்றது, மற்றது அயன் ரிச்சான இரும்பு சத்து கூடின சாப்பாடுகள், டேட்ஸ், பேரீச்சம்பழம் சாப்பிட்றது, மற்றது இரும்பு சத்து கூடின உணவுகளை நீங்க உட்கொள்றது, இதெல்லாம் உங்களோட பேலன்ஸ் டயட் ஒன்று நீங்க எடுக்கிறது கூட இந்த மூட் ஸ்விங்ஸ் வராம தடுக்கிறதுக்கு நீண்ட காலத்துக்கு ஒரு உதவியாக இருக்கும்.
மற்றது உங்களுக்கு இந்த மூட் ஸ்விங்ஸ் இருக்கிற இந்த 1 தொடக்கம் 2 வாரங்களுக்கு உட்பட்ட காலங்கள் ப்ரீமென்ஸ்ட்ருவல் பீரியட்ல வந்து நீங்க நல்லாவே ஒரு உங்களோட தூக்கத்தை வந்து நீங்க வந்து ரெகுலேட் பண்ணணும். சில பேர் வந்து இரவு வந்து மிச்ச நேரம் விழிச்சிருப்பாங்க, நீண்ட நேரமாக விழிச்சிருக்கிற அந்த பழக்கங்கள் இருக்கும். அப்படி இல்லாம நீங்க வந்து ஒரு 7 தொடக்கம் 9 மணி நேரம் உங்களுக்கு ஒரு டிஸ்டர்ப் இல்லாத ஒரு ஆழ்ந்த தூக்கம் ஒன்று இருக்கிறதும் உங்களோட வந்து உடல் வந்து சரியாக செயற்படுறதுக்கு ஒரு காரணியாக இருக்கும். அது இல்லாம வந்து நீங்க தியானம், யோகாவில் ஈடுபடுறது அல்லது உங்களோட மதங்கள் உங்களோட நம்பிக்கைகளுக்கு ஏற்றவாறு நீங்க வந்து தொழுகையில ஈடுபடுறது, இதெல்லாம் வந்து ஆன்மீக செயற்பாடுகளும் வந்து உங்களை ஒரு ரெகுலேஷனுக்குள்ள கொண்டு வரும். மற்றது இப்படி அதீத மூட் ஸ்விங் கொண்ட பெண்கள் வந்து இந்த விஷயத்துல உங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து நீங்க உங்களோட குடும்பத்துல சப்போர்ட்டையும் எடுத்துக்கொள்றது முக்கியம். நீங்க வந்து திருமணமானவரா இருந்தா உங்களோட பார்ட்னரை வந்து நீங்க அவங்களுக்கு சொல்லலாம் வந்து இப்படித்தான் இந்த குறிப்பிட்ட காலங்களுக்குள்ள வந்து எனக்கு இப்படி ஒரு மூட் ஸ்விங் இருக்கு அப்படின்னு சொன்னா வந்து அவங்களோட சப்போர்ட் எடுத்துக்கொள்றது. அல்லது உங்களை வளர்ந்த குழந்தைகள் இருப்பாங்கன்னு சொன்னா உங்களோட வீட்டுல மாதவிடாய் பற்றிய புரிதல் இருக்கிற குழந்தைகள் இருப்பாங்கன்னு சொன்னா அவங்கள்ட்ட நீங்க சொல்லலாம். வீட்டுல உள்ள மற்றவர்கள் பெரியவர்கள்ட்ட நீங்க சொல்லலாம். ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு அடிஷனல் சப்போர்ட் சிஸ்டம் ஒன்று கிரியேட் ஆகிற நேரம் வந்து உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும், இது ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியாக இருக்கும். மற்றது வந்து நீங்க உங்களுக்குரிய ஹாபீஸை கிரியேட் பண்ணிக்கொள்ளணும். வீட்டில் இருக்கிற பெண்களாக இருந்தா, வேலைக்கு செல்லாத இல்லத்தரசிகளாக இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேர் டைம் ஒன்று இருக்கும்னு சொன்னா உங்களுக்கு ஒரு ஹாபியை நீங்க கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். புத்தகம் வாசிக்கிறது, கார்டனிங் செய்யறது, இல்லாட்டி மியூசிக் கேட்கறது, படங்கள் பார்க்கறது, தையல் வேலைகளை செய்யறது, இல்லாட்டி ஏதாவது புதிய டிஷ் வந்து நீங்க சமைச்சு பார்க்கறது, இப்படி உங்களோட ரசனைக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஒரு ஹாபியை வந்து தெரிவு செய்து கொண்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மூட் ஸ்விங் இருக்கிற காலங்கள்ல வந்து அது உங்களோட மூடை வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். இதுல நாம முக்கியமாக கருத வேண்டிய இன்னொரு விஷயம் வந்து எல்லா மூட் ஸ்விங்குமே ஒரு நார்மலானது இல்லை. நீங்க நான் மேல சொன்ன டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்க பிரயோகிச்சு பார்த்தும் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொன்னா வந்து அதுக்கு வேறு பல காரணிகள் இருக்கும். உடல் காரணங்களும் இருக்கலாம், உளவியல் காரணங்களும் இருக்கலாம். ஸோ நீங்க அப்படியான நேரங்கள்ல ஒரு கைனகாலஜிஸ்ட், பெண் பெண் நல மருத்துவர் ஒருத்தரை வந்து நீங்க சந்திச்சு அவங்களோட ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பை நீங்க நாடுற நேரம் உங்களுக்கு வந்து சில மருந்துகள் தருவாங்க. முதல்ல மருந்துகள் தந்து அதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்து அதுக்கு பிறகு உங்களுக்கு அது சரி வரலன்னு சொன்னா வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட், ஒரு பிஹேவியர் தெரபிஸ்ட்டை வந்து நீங்க ரெஃபர் பண்ணப்படுவீங்க. ஸோ நீங்க அவங்களோட உதவிகளை பெற்றுக்கொள்றது மூலம் நீங்க உங்களோட மூடை வந்து ஸ்டெபிலைஸ் பண்றது மூலமாக உங்களது குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, நீங்க உங்க பிள்ளைகளிடம் கூட வந்து நீங்க ஒரு நல்ல உறவுகளை பண்ணிக்கொள்ளலாம். அது உங்கள் உளவிருத்திக்கு வந்து கட்டாயம் உதவியாக இருக்கும். இந்த வீடியோ மூலம் பகிரப்பட்ட விஷயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இது சம்பந்தமான மேலதிகமாக ஏதாவது கேள்விகள், விளக்கங்கள் இருந்தால் கமெண்ட்லயோ அல்லது நீங்க இமெயில் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோ வாயிலாக உங்க எல்லாரையுமே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.